Welcome back to 2K Electronics in Tamil guys. நான் வந்து Anuranjith. So இன்னைக்கு டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் எக்ஸல் ஷீட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்போம். சோ ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி பைத்தானை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது, அதுல டேட்டா ரீட் அண்ட் ரைட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இந்த டியூட்டோரியல்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அதுல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். சோ நமக்கு தெரியும் நம்மளோட எக்ஸல் ஷீட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா xlsx அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த லைப்ரரியும் xlsxwritter அப்படின்றதா இந்த லைப்ரரியோட நேம். சோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறமா இதுல நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் புக் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுவோம். சோ அந்த வேரியபிள்ல இந்த xlsx ரைட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு ஒரு மெத்தட், அது வந்து நம்ம ஒர்க் புக் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடுக்கு நீங்க ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டர் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நீங்க கிரியேட் பண்ண போற எக்ஸல் ஃபைலோட நேமை வந்து இது மென்ஷன் பண்ணும். ஸோ நம்ம ஃபைலோட நேம் டெமோ ஃபைல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொடுத்தாச்சு. தென் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஒரு எக்ஸல் ஃபைலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷீட் கிரியேட் பண்ணுவோம். ஒர்க் ஷீட். ஸோ இது வந்து இந்த ஷீட் இதுல நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா இந்த ஒர்க் புக்ல கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஒர்க் புக், அதுல ஆட் ஒர்க் ஷீட். சோ இதுவும் நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம், அதுவும் ஸ்ட்ரிங் தான். சோ இந்த ஸ்ட்ரிங் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா நீங்க கிரியேட் பண்ண போற ஷீட்டோட நேம். சோ ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணிருவீங்க. சோ அந்த ஃபைலோட நேம் இந்த டெமோ ஃபைல். சோ இதுக்குள்ள ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா, சோ அந்த ஷீட்டோட நேம் தான் இந்த ஒர்க் ஷீட்டை நம்ம கொடுக்க போறோம். சோ ஷீட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சோ இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, அதுல ஒரு ஷீட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. சோ அதுல உள்ள ஃபர்ஸ்ட் காலம் ஆர் ரோ நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். சோ இதுல கிரியேட் பண்றதுக்கு ஒர்க் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒர்க் ஷீட்டோட டாட் ரைட். சோ ரைட் அண்ட் ரீட், நீங்க ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். சோ இப்போ நம்ம வந்து ரைட் தான் பண்ண போறோம், ஏன்னா நம்ம ரோ கிரியேட் பண்ண போறோம். சோ 0,0. சோ ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ரோ, செகண்ட் ரெப்ரசன்ட் த காலம். சோ ஃபர்ஸ்ட் ரோ அதாவது 0th ரோ 0th காலம்ல நம்ம என்ன ரைட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு ரைட் பண்ணுவோம். சோ இந்த ஸ்ட்ரிங் தான் அந்த ஃபர்ஸ்ட் அதாவது 0,0 அப்படின்ற அந்த ஷீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல்லுல எழுத போற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சோ இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா ஒரு இன்டீஜர் வேல்யூஸால ஃபில் பண்ண போறோம். சோ அதனால நான் இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள், இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 10. ஸோ 0 to 10 ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ எப்பவுமே ஃபார் ஈச் லூப்ல 3 பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணலாம் ரேஞ்சுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இந்த 10 வந்து எண்டிங் வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடியது அது ரெண்டுத்திற்கும் நடுவில் உள்ள த்ரெஷோல்ட். ஸோ 0ல இருந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகணுமா 2 இன்கிரிமெண்ட் ஆகணுமான்றதை நீங்க தேர்டா கொடுக்கலாம். நீங்க தேர்ட்ல எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டா 1 எடுத்துரும். ஸோ 0 1 2 3 4 அப்படி இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபார் ஈச் லூப்குள்ள நம்ம வேல்யூ போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0ல இருக்கு, நமக்கு வந்து 0ல நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ரைட் பண்ணோம். ஸோ அதனால இண்டெக்ஸ் வேல்யூவை 1 இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். இண்டெக்ஸ் வேல்யூ பிளஸ் 1. ஸோ எப்பவுமே ஒரு பிளாக் கிரியேட் பண்ணீங்கன்னா அங்க கோலன் வைக்கணும், அது வைக்கலன்னா எரர் வரும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஷீட்டை அப்டேட் பண்ணுவோம். ஒர்க் ஷீட் டாட் ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ரோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல நம்ம 0th ரோல நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எழுத போறோம். ஸோ அதனால இண்டெக்ஸ் வேல்யூவோட வேல்யூ கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ரோ, ஏன்னா இப்போ இண்டெக்ஸ் வேல்யூவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கும். கமா 0th காலம், அதுல நம்ம எழுத போற வேல்யூ இந்த வேல்யூ. சோ இது வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும்.
ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் புக் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ அப்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் புக்கை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் கிரியேட் பண்றதுக்கும் அதை க்ளோஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணீங்க. ஸோ ஒர்க் புக் டாட் க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த டெமோ ஃபைல் அப்படின்ற நேம்ல ஷீட் அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு காலம், தென் அதுல லைனா 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டெமோ ஃபைல் நம்ம கொடுத்த நேம்லையும் தென் ஷீட் 1 ஃபர்ஸ்ட் ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0th row 0th காலம்ல நம்ம கொடுத்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு வந்திருக்கு. தென் அந்த ஃபார் ஈச் லூப் வச்சு 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் வந்து 0 to 10 கொடுத்திருந்தோம். ஸோ லாஸ்ட் வேல்யூவுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் தான் கிரியேட் ஆகும். தென் நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தனால அது ஒவ்வொரு ரேஞ்ச், அதாவது ஒரு வேரியபிளுக்கும் அதாவது ஒரு டேட்டாக்கும் அடுத்த டேட்டாக்கும் உள்ள கேப் வந்து 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜரா கொடுத்தா இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இதை எப்படி ஃப்ளோட்ல கொடுக்குறது, அந்த ரேஞ்சை நம்ம சேஞ்ச் பண்ணா இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதுல ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சில் வந்து 0, 10 மூணாவதா நம்ம கொடுக்குறது வந்து வேல்யூ. ஸோ இப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 0ல இருந்து அதுக்கு அடுத்த டேட்டா 2 அப்படின்னு வரும், அதுக்கு அடுத்த டேட்டா 4. ஸோ எல்லாத்துக்குமே வந்து 2 கேப் இருக்கும். ஸோ 10க்கு முன்னாடி உள்ள டேட்டா 9 வந்து வராது, 8ஓட அது ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா 10 வந்து நமக்கு வராது. ஸோ இன்கேஸ் நம்ம இதை ஃப்ளோட்ல கொடுக்கணும்னா என்ன செய்யலாம், இப்போ வந்து 0.2 எனக்கு 0ல இருந்து 0.5 கொடுப்போம். 0.5 அடுத்து 1 அடுத்து 1.5 நெக்ஸ்ட் 1.5 then 2 then 2.5 இப்படி வரணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எரர் வரும். என்ன வரும் அப்படின்னா float object cannot be interpreted as an integer. ஸோ range அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்பவுமே இன்டீஜரை மட்டும்தான் இன்புட்டா வாங்கும், அது வந்து float வாங்காது. ஸோ இன்கேஸ் நமக்கு float தான் தேவைப்படுது, நான் வந்து float தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு பைத்தான்ல ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ numpy அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த லைப்ரரியை பத்தின ஒரு டீடைல்டான வெர்ஷன் நம்ம இதுக்கு அடுத்த டியூட்டோரியல்ல பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நமக்கு எப்படி ஃப்ளோட் யூஸ் பண்றது மட்டும் பார்ப்போம். ஸோ numpy அதாவது np அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ numpyல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அதாவது ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா arrange அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுவோம் np.arrange. ஸோ அந்த ரேஞ்சை arrangeன்னு மாத்திருக்கேன். ஸோ npன்ற மாடியில இருந்து கூப்பிட்டாலும் முன்னாடி np வச்சிருக்கேன், ஒரு டாட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த எரர் போயிடும். ஓகே, பெர்மிஷன் டினைட் வருது. எதுக்காக வருது அப்படின்னா நம்மளோட ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன்ல இருந்துச்சுன்னா பெர்மிஷன் டினைட் வரும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கோட் எப்படி அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ்க்குள்ள கேப் வந்து 0.5 இருக்கும். ஏன்னா நம்ம 0.5 அதுல இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5. ஸோ இது வந்து அப் டு 9.5 வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா நம்மளோட ரேஞ்சோட லிமிட் வந்து 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதுக்கு 0.5 முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு காலம் எல்லா ரோஸையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் ரோஸ் மல்டிபிள் காலம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் கோட்ல. ஸோ இப்போ வந்து நம்ம 0th row 0th காலம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இது எப்பவுமே எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு கமெண்ட்ல எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோ தென் காலம் தென் டேட்டா. ஸோ இப்படிதான் இருக்கும் இந்த ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் ரோ தென் காலம் தென் டேட்டா. இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ நீங்க எழுத போறீங்க அப்படின்னா worksheet dot write 0, அதாவது 0th row first column. ஸோ இப்போ எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால 1 அப்படின்னா அது செகண்ட்ல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம செகண்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு டேட்டா கொடுப்போம். செகண்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம், அதாவது செகண்ட் காலம்ல ஒரு வேல்யூ இருக்கும். அது வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் காலம்ல செகண்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ்னாலும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். தென் இதுல வந்து நம்ம ரேஞ்ச் 10 கொடுத்துருந்தோம் அப்படின்றனால அந்த 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இன்கிரிமெண்ட் ரேஞ்ச் வந்து நீங்க என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். 0.5 நம்ம கொடுத்துருந்தோம், நீங்க 0.1 கொடுக்கலாம், 0.01 கொடுக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நீங்க எதுனாலும் கொடுக்கலாம். தென் 10 வரைக்கும் கொடுக்காம 100, 1000 உங்களுக்கு எத்தனை லைன் ஆஃப் கோட் வேணுமோ அவ்வளவு நாளும் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி தான் இந்த காலம், உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ அவ்வளோ காலம்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் அதுக்கப்புறம் பைத்தான்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அந்த டவுட்டை 1 டேக்குள்ள கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.